முத்தண்ணன் முத்தண்ணன் யாருன்னு கேட்டிங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது அவர் அணிந்திருந்த அனைத்து ஆடைகளையும் தைத்து கொண்டவர். எம்ஜிஆர் கலர் கலராக போட்டு வந்த அனைத்து ட்ரெஸ்களையும் தைத்து கொடுத்து அவருக்கு ஆடை அலங்காரம் செய்தவர் இந்த முத்து. எம்ஜிஆர் இருக்கும் வரை அவருக்கு இவர்தான் உடை அலங்காரம் செய்து கொண்டிருந்தவர். அவர் தைத்து கொடுத்த அனைத்து உடைகளும் எம்ஜிஆர் அணிந்து நடித்ததுதான். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எம்ஜிஆருக்காக தைத்த இந்த கை இனி எந்த நடிகனுக்கும் தைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சினிமாவில் இருந்து அவர் பணியை நிறைவு செய்து கொண்டு இப்போது எம்ஜிஆர் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை தான் நம்ம இன்று ராமாவரம் தோட்டத்தில் சந்தித்து அவரை பேட்டி எடுத்தோம். பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நெகிழ்ந்து விட்டோம். வந்து நிக்கிறதா நில்லுங்க. ஊர்ல இருந்து வந்து பின்னாடி நில்லுங்க கொஞ்சம். 1 2 3 ரெடி கேமரா ரோல் ஆக்ஷன். நின்னுங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். PS இன்னொரு ஜாம்பவான சந்திக்கிற தலைவரோட பயணிச்ச காஸ்டியூமர் டிசைனர் முத்து அண்ணா அவர்களை பார்த்துட்டேன். அவர் தப்பிக்க முடியாது, அவர் பார்த்துட்டேன். அதனால வந்து அண்ணா இன்னைக்கு நம்ம தீபாவளியும் புரியுதுங்களா சொல்றது? இல்ல நம்மளுக்கு ஆமா, நம்மளுக்கு என்ன 2 நிகழ்ச்சி. ஒண்ணு ராமாவரத்தோட, 2வது இதயக்கனி. 2 ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ நான் முக்கியமா இருக்கிறேன் இதயக்கனி காஸ்டியூம் டிசைன்லாம் நல்லா இருக்குது. புரியுதுங்களா சொல்லு? அது உங்க எதனா அனுபவம் இருக்குதா, ஷேர் எதனா இருக்குதா? அது கொஞ்சம் விளக்கமா இப்ப சொல்லணும். நம்ம இது விளக்கம் தலைவர் என்ன கேக்குறாரோ அப்படி உருவாக்குவோம். ஆனா டைட்டா இருக்கும். டைட்டா இருந்தா நான் போட்டுக்கிறேன், உனக்கு என்ன சைடுல ஓபன் வச்சு ஊசி நூல் போட்டு தையி, ஜனக்காரு விரும்புறாங்கல்ல அதை செய். சில நேரத்துல ஊசி மேல போட்டுரும். பாரு ஏன் உடம்புல தான் உழுது, உனக்கு என்ன அப்படின்னு தைய. என்ன பார்க்குற தொண்டர்கள் ரசிகர்கள் பார்த்து ரசிக்கிறோம். எம்ஜிஆர் இப்படியெல்லாம் இருந்திருக்காருன்னு சந்தோஷப்படணும். அதுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன் தை அப்படிப்பார். ஊசி சில நேரத்தில் பட்டுறோம், பட்டா பரவாயில்ல. என்னை நம்பி வந்தவர்களுக்கு மன திருப்தியாக இருக்கணும், சந்தோஷம் செய் அப்படிப்பார். வெரி குட். இப்பெல்லாம் வந்து கரண்ட்ல தான் தையல் மிஷின் இருக்குது. இப்ப அந்த காலத்துல கரண்ட் எல்லாம் இருந்ததா? தையல் மிஷின் கிடையாது, கரண்ட் இல்ல. கரண்ட்ல காலையில தான் தைக்கணும். காலையில தைக்கணும். இப்ப சண்டை காய்ச்சலாம் வந்து அது கரெக்டா தைப்பீங்களா? இந்த பிராண்டுகள்லாம் கரெக்டா தைப்பீங்களா? அவர் தான் சொல்றாரு இப்படிதான் வேணும்னு போட்டு, அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு கொடுப்பேன். முதல்ல சாதாரண துணியில் தைச்சு கொடுப்பாரு. அப்போ பென்னி இது 11 ரூபா கெச்ச கணக்கு தான். அதுல சாதாரணமா தைச்சு விட்டேன். அதுல சில குறைகள் இருந்தா சொல்லுவார், இதை சரி பண்ணணும். சரி பண்ணதுக்கு அப்புறம் போட்டு இது பக்காவா இருக்குது, எனக்கு இல்லை என்னை பார்த்தவங்க சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு செஞ்சு கொடு அப்படிப்பாரு. செஞ்சு கொடு. வேட்டைக்காரன் நீங்க தான் தைச்சது? ஆமாமா, எல்லாம் தான் எல்லாம். சரி, நீங்க அவருக்கு தச்சிங்களா? எனக்கு அந்த மாதிரி தச்சு தருவீங்களா? அவர் தவிர யாருக்கு இந்த கை வேற யாருக்கு வேலை செய்யாது. எனக்கு தச்சு கொடுங்க, எவ்வளவு ரேட் இருந்தாலும் பரவாயில்ல. அவர் ஆசையா இருக்கு. இந்த கையை அவரை தவிர வேற யாருக்கும் படாது. என் வீட்டுல நுழையும் போதே தலைவருடைய படம் தான் இருக்கும், வேற யார் படம் இல்லை. எங்க ஒய்ஃப் வந்து சாமி படம் பின்னாடி வச்சு சொல்லிட்டேன். அவர் தனியாக ரூம் கொடுத்துட்டேன். ஒரு நாள் ரோட்டில் இருந்து இப்படியே கூப்பிட்டாங்க. நான் என்ன தான் கூப்பிட்டான்னு பார்த்தோன்னே, யோ உன்னை யாரையா கூப்பிட்டாங்க, எங்கள் ஐயா அங்கே இருக்காரு. அந்த மாதிரி தலைவர் வந்து எல்லாருடைய மனசுலையும் நனைஞ்சிருக்கார். அவர் தோட்டத்துக்கு கால் எடுத்தது நமக்கு கிட்டே இருந்து இன்னும் நல்ல வீடு காலம் மேலும் மேலும் அவருடைய ஆதரவு வந்து வளர்ச்சி மேலே வளரும். அவருக்கு இந்த கலர்லாம் எப்படி செலக்ட் பண்றீங்க? ரொம்ப பளபளன்னு இருக்கிறாரு, இருந்தாலும் இன்னும் மெருகே இருக்கு ஸ்கிரீன்ல. என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து பீஸ் அப்படியே அடிக்க சொன்ன, இது இந்த மாதிரி இது இந்த மாதிரி இது இந்த மாதிரி சொல்லுவார். எல்லாமே அவர் சொல்றதுதான். இப்போ அவரோட ட்ரெஸ் இப்போ இந்த படத்துல யாரும் காப்பி ரைட்ஸ் தானே பண்ணியிருக்கிறாங்களா?
காப்பிரைட்ஸ் தெரியுமா? எம்ஜிஆர் மாதிரியே ட்ரெஸ் போட்டு நடிக்கிறவங்க எல்லாம் படத்துல திரைப்படம் இல்ல. எம்ஜிஆர்னா உலகத்திலேயே ஒரே எம்ஜிஆர் தான். அதுக்கு ஏழையா வந்து அவருடைய நிழல் தான். அது அவருடைய நிழல் தான், வேற எதுவும் கிடையாது. பாருங்க, நான் உன்னை இன்டர்வியூ எனக்கே தச்சு கொடுக்க மாட்டேன். தீபாவளி எடுத்து யாருக்குமே கிடையாது. அவர் தான் சொல்லிட்டாரு, தலைவர் உடம்புல பட்ட கை வேற யாருக்கும் படாது. இதுக்கு மேல என்ன? சரி பாருங்க, உண்மை வெளிப்பாடு. அவருக்கு தச்ச கையை எந்த கொம்பானுங்க நான் தைக்க மாட்டேன் அப்படிதான் சொல்லுவேன். அவர்கிட்ட வேற மாதிரி சொன்னாரு, நான் கொஞ்சம் வேற எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டேன். புரியுதா? லட்சக்கணக்கு கொடுத்தாராம், என்ன நடிகரும் தைச்சு தருது உண்மையா தெரியுது. அப்படி வாங்கியிருந்தாரு இவரு எங்கோ இருப்பாரு, வேற லெவல்ல இருப்பாரு அண்ணன். புரியுதா? அவரு ஆட்டோல வந்திருக்காரு, மனசுல இருக்காரு. அதுதாங்க, பணம் பெட்டியில இருக்குங்க, ஆனா மனசுல இருக்குது இல்ல. ஒரு எத்தனை படம் பண்ணிருப்பீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாமே வேணாம் கேட்காதுப்பா. மோகினி எனக்கு அந்த படம் நான் பார்த்ததே கிடையாது. மோகினி தொடங்கி வரை நான் அந்த மாதிரி படம் எனக்கு கேள்விப்பட்டது இப்பதான் நீங்க சொல்லிதான் தெரியுது. மோகினி, நான் இந்த மதுரை வீரன் இது மாதிரி படம்லாம் தான் ரொம்ப இருக்குது. மந்திரி குமார்லாம் அப்ப ரொம்ப சின்ன பையன் தான் அப்படின்ட்டு அது மாதிரி படம். அந்த மோகினி மாதிரி வந்து எங்கள் ஊர் நஞ்சுடாபுரம் இடத்துல பள்ளத்தில் ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு ரொம்ப கூச்சப்படுவார் தலைவர். ஒரு கோயில் வாசலில் ரூம் இருக்கான்னு கேட்டார். அந்த கிராம ரூம் கிடையாதுன்னு. ஒரு ரூம் வேணுப்பா, 2 புடவை எடுத்து ரூம் மாதிரி கட்டி வச்சேன். அதுக்குள்ள உள்ள வந்து ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஷூட்டிங் போயிட்டார். ஷூட்டிங் முடிச்சு 2 மணிக்கு வர்றாரு. இப்படி பார்த்துட்டு அவர் போகும்போது எங்கே உட்காந்தா அங்கேயே உட்காந்துருக்கேன். சாப்பிட்டியா? ஏய் உன்னதான் கேட்டேன், சாப்பிட்டியா? இல்லை வீடு பக்கத்துல சாப்பிட்டியா? இல்லைங்க. அப்புறம் ஜூப்டர் பிக்சர்ஸ் ராமு எல்லாத்துக்கும் சோறு போட்டேன். அவர் தலைவர் வாரத்துல வந்து இதான் வருது, சாப்பிட்டியா சாப்பிட்டியா. இப்போ இருக்குல்ல செத்தியா, அது ஒன்று சாவரியான்னு கேட்குறானுங்க. அது வந்து நம்ம உட்கார்ந்து இடத்த விட்டு நகரில் இங்கேயே இருக்கான். முதல்ல அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரெஸ்ஸை கழினார். அந்த மாதிரி இதய தெய்வம்னா அவர் தான். அதுக்கு என்ன அந்த எதுவுமே கிடையாது. தோட்டத்துல சந்திச்ச ஏதாவது அனுபவம் அவர் நிறைய இடத்துல பாத்துக்காரு. அவருக்கு மெமரி இருக்குதான் இப்ப சொல்றாரு. தெரியுது பசங்களுக்கு தெரியல சரி, ஆனா தெரியாது உண்மையிலே. ஏதோ கட் அவுட் பண்ணி என்னென்னோ பண்றானுங்கப்பா. இப்ப நீங்க சொன்னாதான் தெரியும். உங்க காலத்துல எப்படி இருந்தாதான். ஆமா, இந்த காலத்துல எப்படி படம் எடுக்கிறாங்க. அந்த தலைவர் என்ன செஞ்சாரு, அவருடைய அனுபவம் என்ன, அவர் அந்த கால நிலைமை வேற, இந்த கால தலைவர் வந்து மக்கள் என்ன விரும்புறாங்க அதை விரும்புறாங்கன்னா அதை தான் செய்வார். ஷூட்டிங் முடிஞ்ச உடனே தியேட்டரில் படம் ரிலீஸ்னா போய் பார்ப்பாரு. மக்களோட மக்களா பார்ப்பாரு. ஆமா, ரைட். பார்த்துட்டு அதுதான் இப்ப பண்றாங்கல்ல. இதை பிடிக்கலன்னா அதை கட் பண்ணிருப்பாரு. அதுக்கு பதிலாக வேற ஷாட் போடுவார். அப்படிதான் ஜனங்க வந்து மன திருப்திக்காக வர்றாங்க. வெளியே போகும்போது சந்தோஷமா போகுது. இந்த மாதிரி படத்தில் ஆக்ட் சொல்லி தப்பா நினைக்கிறேன் அப்படி சொல்லி வர்றவங்க எல்லாரும் மனசு நிம்மதியா இருக்கணும். வேற என்ன? வேற என்ன? நீங்க தலைவரை பாத்தீங்க, எனக்கு என்ன அந்த ஞாபகம் வருது, பார்த்தா கண் கலங்கிடும் அப்படின்னா அது எந்த மாதிரி? ஆமா, என்னடா ஒரு அழுதா மாதிரி எதனா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அவரே அடுத்து சாப்பிட்டா நீங்க அழுதா மாதிரி எதனா அவர் ஃபீல் ஆகிருக்கிறாரா? அவரு ரொம்ப கஷ்டத்தை சொல்லி அவரு இதுவாகி அதுல உங்களுக்கு சந்தோஷம் என்ன கிடைச்சதா? அதுல எப்படின்னா அவருக்கு உடம்புக்கு முடியல. அவர் எம்ஜிஆர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு. தொப்பி அடிச்சு உலகத்திலேயே எம்ஜிஆர் ஒருத்தன் தான். தொப்பி எடுங்க, தொப்பி கழட்டுங்க, மனசுல இருக்கட்டும். பாருங்க அவரு எதிலோட்ட நீங்க தான் சொல்லணும். இல்ல சொல்லிட்டு வந்து பேசி விட்டேன். அந்த இதுல வந்து சாப்பிட வச்சு இதே உடம்பு சரியாம போனது. ஆமா, உடம்பு சரியில்லை போது அப்போ செக்ரட்டரி ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டு சரி அதை ஃபைல் படிக்கணும் தொலை பண்ணுறாரு. அப்போ தடார்னு ஒரு பெல் அடித்தார். அந்த பெல் அடித்தா அந்த லிஃப்ட்டு டேஞ்சரான லிஃப்ட் அடிக்காது பயந்து போனேன். சக்கைய சரக்குன்னு கிழிச்சு
நீ வச்சு சட்டையா இருந்துச்சா நீ எனக்கா இருந்துச்சு எனக்கு விட்டோம் இருந்த கூட்டம் பூரா ஓடிடுது. அதுக்கப்புறம் போனார். காலையில் போய் மத்தியானம் சாப்பிட்டேன், சாயந்தரம் சாப்பிட்டேன். காதரி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு எம்ஜிஆர் அழுது அன்னைக்கு தான் என் பிள்ளையா இருந்தா ஓடிடுவான், நீ வந்து என் பிள்ளை நீ சொன்ன எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. எனக்காண்டு காத்திருக்கேப்பா அப்படி சாப்பிட்டேன்னாரு. காலையில் சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பிட்டேன், சாயந்தரம் சாப்பிட்டேன். என் காரில் நான் உட்கார இடத்துல உட்காந்தா நீ போகணும் அப்படி உட்காந்தாரு. டிரைவர் வந்து வண்டியெல்லாம் எடுக்க மாட்டேன்னாரு. கூப்பிட்டு நான் சொல்ல எடுத்து போய் வீட்டில் இறக்கி வந்தார். அப்புறம் ஒரு நாள் அதே டிரைவர் இவர் உடம்பு சரியில்லாம போனதுக்கப்புறம் அந்த டிரைவர் வந்தார். திரும்பி பேசுதான் மருந்து வாடாச்சு, யாரா போடான்ட்டார். செகண்ட் போயிட்டு வந்தோடனே நாங்கள் நிற்கிறோம். தோட்டத்துக்குண்ணா இல்லை நேராக போனேன். இறங்கின உடனே கதிரேசல வாங்க அப்படின்னு கூப்பிட்டு 2 கை எடுத்து கூப்பிட்டு இந்த பழக்கம் தன்னாளா சொன்னார் அவரு. ஆனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கோசம் நான் இது அந்த தூக்கம் வரல போட்டேன். அப்போ இப்போ நல்லா இருக்குமில்ல, பழக்க தோசமா ஆமான்னாரு. கேட்டு வரைக்கும் தேத்திட்டு போட்டார். அதோட போனார். அவர் கற்று கொடுத்து அது இதில் சின்ன இதுக்கோசம் நீங்க ஏதோ மனதை இதுன்னு அதை சாப்பிட்டீங்க, அது அவருக்கு பிடிக்கல இல்ல. அதுதான் ரசிகருக்கு அது திரைப்படத்துல இந்த காட்சி தான் வைக்கிறது இல்லை. தன் கூட இருக்க சக ஊழியர் என்னதான் ஒரு காஸ்டியூம் டிசைனாக இருந்தாலும் அவர் உடம்பு சரியில்லைன்னா ஏதோ பண்ணிக்கிறாரு, அதுக்கு அவர் திட்டிக்கிறாருன்னா அது திருப்பி சமாதானப்படுத்தி அட்வைஸ் பண்ணி கார்லேயே இட்டுன்னு போயிருக்கிறாரு. ஆமாம், அதுதான் பெருந்தன்மை. அதுதான் பெருந்தன்மை. அதுதான் அவர்கிட்ட இருக்கிறது பெருந்தன்மை. மறப்போம் மன்னிப்போம் குணம் வந்து இதே தெய்வம்னா அவர் ஒருத்தன் தான், வேற யாரும் கிடையாது. நல்லதானே. நீங்க அந்த சீன் சொன்ன உடனே எனக்கு என் கண்ணில் நான் கிளாஸ் போட்டுங்கிறது தெரியல, புரியுதுடா? இல்லைன்னா நானே ஒரு கண் கலங்கிட்டேன். நன்றி அண்ணா. போய் பாருங்க அடுத்தது.